இன்னைக்கான டாபிக் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருந்து நம்ம கேட்டிருக்க ப்ராப்ளம் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூட் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் பேம் ஓகேவா. ஸோ இந்த 3 மெத்தடுமே எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு ப்ராப்ளம் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் கண்டுபிடிங்க, இல்லை இந்த மாதிரி ஸ்டார்டிங் சொல்யூஷன் கண்டுபிடிங்க. மோஸ்ட்டாக ஸ்டார்டிங் சொல்யூஷன் கேட்குறத விட இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது வி யூஸ் எய்தர் ஒன் ஆஃப் திஸ் மெத்தட். என்ன மெத்தட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்மளே ஏதாவது ஒரு மெத்தட் போடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க ப்ராப்ளம் பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டான்னு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நார்மலாக நம்மளுக்கு கொடுக்குறது என்னவா இருக்கும்னா, சப்ளை இல்லை என்ன வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சப்ளையும் இந்த டிமாண்டும் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த சப்ளை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? 30 கிடைக்குது. அதே மாதிரி இந்த டிமாண்ட் ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்குது? 30 கிடைக்குது. ஸோ 2மே ஈக்குவலாக இருக்குது. அதனால தான் நான் இங்கே என்ன இருக்கேன்னா சப்மிஷன் ஏ. சப்மிஷன் அப்படின்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடியது. அதுதான் நம்ம சப்மிஷன் சொல்லுவோம். ஸோ சப்மிஷன் ஏஐ, சப்மிஷன் பிஜே எனக்கு என்ன கிடைக்குது? 30. ஸோ 2மே எனக்கு ஈக்குவலாக இருக்கிறனால நான் என்ன சொல்கிறேன்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நார்த் வெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்காக தெரியும். கார்னர்னால் என்ன? ஒரு மூலை. கரெக்டாக நம்மளுக்கு வி ஹேவ் 4 கார்னர்ஸ். இந்த 4மே கார்னர் தான். நெக்ஸ்ட்டு இதில் நார்த் வெஸ்ட். இல்லை நார்த் வெஸ்ட் கார்னர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நார்த்னா மேலே, வெஸ்ட்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது. கரெக்டாக. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோன்னா இது நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். அப்போது நம்மளோட மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க கார்னரை தான் சூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். 1 2 6 0 4 2 3 1 5. ஸோ 7 12 11 10 10. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூவை தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நார்த் வெஸ்ட்னா எனக்கு மேலே வெஸ்டர்ன் சைடில் வந்துட்டு கார்னரில் இருக்கக்கூடிய வேல்யூ 1 தான். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போது அதுக்கு நேராக என்ன இருக்குது? 7 இருக்குது. அதுக்கு நேராக இங்கே என்ன இருக்குது? 10 இருக்குது. ஸோ இந்த 7 அண்டு 10ல் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போது 7ஐ இங்கே அலாகேட் பண்ணுறோம். அப்போ இங்கே 7 - 7 becomes 0. 10 - 7 becomes 3. அப்போது இந்த 0 ஆயிடுச்சு இல்லையா? 0 ஆன காரணத்தினால இந்த ரோவை நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். அடுத்து பேலன்ஸ் இருக்க வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாம். 0 4 2 3 1 5. ஸோ இங்கே என்ன இருக்குது? பேலன்ஸ் இதுக்கு நேராக 12 இருக்குது, இதுக்கு நேராக 11 இருக்குது. இங்கே நம்ம வந்து சால்வ் பண்ணி கிடச்ச வேல்யூ 3 அண்ட் இங்கே 10 10. ஓகே. இப்போ அகெயின் நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் எனக்கு இதுதான் கிடைக்கும். அதுக்கு நேராக ஹேவ் 12 அண்டு 3. இதுக்கு நேராக பார்த்தா 12ம் இதுக்கு நேராக பார்த்தா 3யும் இருக்குது. ஸோ இதில் நான் எது எடுக்கணும்னா எது ஸ்மாலஸ்ட்? 3. அப்போ 3 எடுத்திங்கன்னா 3 - 3 0. 12 - 3 becomes 9. அப்போ 0 ஆன காரணத்தினால இந்த காலம் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 2 1 5. இதுக்கு நேராக 10, இதுக்கு நேராக 10 அண்ட் 9 அண்ட் 11. ஓகே. இப்போ அகெயின் நார்த் வெஸ்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு நார்த் வெஸ்ட் கார்னர். ஓகேவா? ஸோ இதில் நேராக பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் 9 அண்ட் 10. விச் ஒன் ஸ்மாலஸ்ட்னா 9. ஸோ 9 - 9 becomes 0. 10 - 9 becomes 1. ஓகே. ஸோ 0 ஆன காரணத்தினால இந்த ரோ வில் பி கேன்சல் அவுட். பேலன்ஸ் வேல்யூ ஷுட் பி 1 5. அதுக்கு நேராக 1 10 அண்ட் இங்கே 11. இப்போ அகெயின் இந்த வேல்யூ எடுப்போம். 1 ஸ்மாலஸ்ட். ஸோ 1 - 1 0. 11ல் 1 போச்சுன்னா 10. அகெயின் லாஸ்ட்டாக என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? 5ன்ற ஒரே ஒரு வேல்யூ. இது 0 ஆயிடுச்சு இல்லையா? இது கேன்சல் ஆகிடும். இப்போ 5 மட்டும் இருக்கும். 10 10. ஸோ 5க்கு நான் என்ன பண்ணுவேன்னா 10ன்ற அலோகேஷன் கொடுத்துருவேன் நான். ஓகே. இவ்வளோதான். இது முடிச்சதுக்கப்புறம் நான் வி ஹேவ் டு ஃபைண்ட் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். இது என்ன சொல்லுவோன்னா தி இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோகேட் பண்ணிங்க இல்லையா? அதை யூஸ் பண்ணி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 1க்கு 7 அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 × 7 ப்ளஸ் செகண்டில் நான் என்ன அலோகேட் பண்ணியிருக்கேன்? 0க்கு 3 அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ 0 × 3 ப்ளஸ் தேர்டில் நான் என்ன அலோகேட் பண்ணியிருக்கேன்? 4க்கு 9 அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 × 9 ப்ளஸ்
அடுத்து இங்க வந்துட்டு 1க்கு 1 அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 இன்டூ 1 ப்ளஸ் இங்க 5க்கு 10 அலோகேட் பண்ணியிருக்கோம். 5 இன்டூ 10. ஸோ 7 + 0 + 4 9s are 36, 1 1s are 1 and 5 10s are 50. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 94 அப்படின்னு கிடைக்குது. ஸோ உங்க கொஸ்டின்ல வந்து ஏதாவது ரூப்பீஸ் எதா மென்ஷன் பண்ணியிருந்தா, நீங்க ரூப்பீஸ் போடலாம். இல்ல ஏதாவது காயின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்துட்டு ரூப்பீஸா, காயின்ஸா வாட்டெவர் வி வில் மென்ஷன். இங்க நம்மளுக்கு எதுவுமே சொல்லாதனால ஜஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்னாலே அமௌண்ட்டுன்றனால ஐ யூஸ் ரூப்பீஸ் 94. ஓகே. ஸோ இவ்வளோ தான் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலோட சம். சப்போஸ் எனக்கு இதில வந்துட்டு நான் டீஜெனரேட் கண்டிஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, அதையும் ஈஸி தான். இல்ல அது கேட்கலனாலும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்க போட்டிருக்க அலோகேஷன்ஸ்லாம் கரெக்ட்டா இல்ல எங்கேயாவது மிஸ்டேக் ஆயிருக்கான்னு கூட நீங்க ஒரு டோட்டல் ப்ராப்ளம் கரெக்ட்டான்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இல்லாம பார்த்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டீஜெனரேட் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதோட ஃபார்முலா வந்துட்டு m+n-1. ஸோ mன்றது என்ன குறிக்கும்னா, ஸோ m வந்து ரோவ குறிக்கும். n வந்து காலம குறிக்கும். ஓகே. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எத்தன ரோ இருக்குன்னு பாருங்க. 3 ரோஸ் இருக்கு. ஸோ 3 காலம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ 3. ஸோ 6 - 1 = 5. ஸோ எனக்கு நான் டீஜெனரேட்டோட ஆன்சர் 5 கிடைச்சிருக்கு. அப்போ 5 அலோகேஷன் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். ஸோ 1, 2, 3, 4 அண்ட் 5. ஓகே. 1, 2, 3, 4, 5. 5 அலோகேஷன்ஸ் வந்திருக்கு. அப்போ மேக்ஸிமம் நம்ம போட்ட ப்ராப்ளம் கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சுக்கலாம்.